நாகை மாவட்டம் அய்யனார் சன்னதி அருகே சண்டையை பார்க்க சென்றவர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, என்ன நடந்தது, விவரங்கள்? மோனிஷா, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அய்யனார் சன்னதி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். சட்டப்படிப்பு பயின்று வரும் இவர் கீழ்வேலூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று பிரபாகரன் தனது மனைவி இலக்கிய செல்வி மற்றும் தனது குழந்தையோடு வீட்டில் வசித்துள்ளார். இந்த நிலையில அன்று இரவு ஓசு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த போது அருகில் உள்ள மாரியம்மாள் வீட்டில் சத்தம் ஏற்பட்டு பிரபாகரன் யதார்த்தமாக அங்கு பார்க்க சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல மாரியம்மாளுக்கும் அவருடைய மருமகன் சிவரஞ்சித்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில தவறுதலாக சிவரஞ்சித்குமார் புரிந்து கொண்டு, அதாவது மாரியம்மாளுக்கு ஆதரவாக தான் இவர் வருகிறார் என புரிந்து கொண்டு தனது ஆம்னி காரை வேகமாக ஓட்டி பிரபாகரன் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளார். குறிப்பாக அந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதாவது தனக்கு ஆதரவாக யாரும் வரவில்லை, தனது மாமியாருக்கு ஆதரவாக தகராறை தட்டி கேட்க வந்துள்ளதாக ஒரு கோணத்துல இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், மேலும் இதனால் பலத்த காயமடைந்த பிரபாகரன் தலை மற்றும் உடலில் பல்வேறு இடங்கள்ல காயத்தோடு ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தார். இந்த சூழல்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது விபத்தை ஏற்படுத்திவிட்ட அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உறவினருடைய கோரிக்கையாக உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவருடைய மனைவி இலக்கிய செல்வி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த காரை மோதிவிட்டு செல்லும் போது கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பகுதியில் அந்த காயமடைந்து தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழலான அந்த சிசிடிவி வெளியாகியுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்த நன்றி பாலமுத்துமணி.